234 தொகுதிகளிலும் மினி ஸ்டேடியம் அமைக்கப்படும் என சட்டசபையில் உதயநிதி ஸ்டாலின் அறிவித்தது காகிதத்தில் தான் இருக்கிறது, களத்தில் காணவில்லை என்று முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் விமர்சித்துள்ளார். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியில் அதிமுக இளைஞர் இளம்பெண்கள் பாசறை சார்பில் இபிஎஸ் பிறந்தநாளையொட்டி நடத்தப்பட்ட கிரிக்கெட் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் பரிசுகளை வழங்கினார். முன்னதாக நிகழ்ச்சியில் அவர் பேசுகையில், அதிமுக ஆட்சி விளையாட்டுத்துறைக்கு பொற்காலம் என்றும் விளையாட்டு வீரர்களுக்கு வேலைவாய்ப்பில் 3% இடஒதுக்கீடு கொடுத்தது எடப்பாடி பழனிசாமி தான், அதனை திமுக சொந்தம் கொண்டாடுவதாகவும் கூறினார். தமிழ்நாட்டின் விளையாட்டுத்துறைக்கு பொற்காலம் எது? இளைஞர்களுக்கு நன்றாக தெரியும். விளையாட்டு வீரர்களுக்கு வேலை வாய்ப்பிலே தங்களுடைய விளையாட்டு ஆற்றலை வெளிப்படுத்துகிற அந்த இளம் சிங்கங்களுக்கும் தங்கங்களுக்கும் வேலை வாய்ப்பிலே 3% இடஒதுக்கீடு கொடுத்த தலைவர் நம்முடைய புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள். இன்றைக்கு அதை அவர்கள் சொந்தம் கொண்டாடுகிறார். சட்டமன்றத்திலே பெரிய உள்ளான்னு சொன்னதை போல இன்றைக்கு நாம் செய்கிற திட்டங்களுக்கு அவர்கள் ஸ்டிக்கர் ஒட்டுகிறார்கள். அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. அது இன்றைக்கு விளம்பரப்படுத்துகிறார். சட்டசபையிலே துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மினி ஸ்டேடியம் 234 சட்டமன்ற தொகுதியிலே அமைக்கப்படும் என்று அறிவித்தார்கள். அறிவிப்பு காகிதத்திலே இருக்கிறது, ஆனால் களத்திலே ஒரு மினி ஸ்டேடியத்தையும் காணவில்லை. இதுதான் திமுக அரசு. ஆதிதிராவிடர் நலத்துறை என்பதை வேறொரு பொது பெயரில் மாற்றியமைக்க தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஆதித்தமிழர் பேரவையின் நிறுவன தலைவர் அதியமான் கோரிக்கை விடுத்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், உள்ளிட ஒதுக்கீட்டை மாநில அரசு தீர்மானிக்கலாம் என ஆகஸ்ட் 9ஆம் தேதி வந்த தீர்ப்பை 5 மாநிலங்கள் நடைமுறைப்படுத்துவதைப் போல் தமிழ்நாடு அரசு நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றார். அருந்ததியர்கள் எம்எல்ஏக்களாக திமுகவில் அதிக வாய்ப்பு தர வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். சட்டப்பேரவை உறுப்பினர்கள் மொத்தம் 234 பேர்ல 44 தனி தொகுதிகள் இருக்கின்றன. இந்த 44 தனி தொகுதிகளிலே ஏறத்தாழ 29 தொகுதிகளிலே ஆதிதிராவிடர்கள் சட்டமன்ற உறுப்பினர்களாக இருக்கிறார்கள். தேவேந்திர குல வேளாளர்கள் ஏறத்தாழ 14 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அருந்ததியர்கள் வெறும் 3 பேர் மட்டுமே இருக்கிறார்கள். இந்த ஒரு சமமற்ற நிலையை போக்குவதற்கு எல்லா அரசியல் கட்சிகளும் முன்வர வேண்டும். சித்ரா பௌர்ணமியொட்டி திருவண்ணாமலையில் கிரிவலம் சென்ற பக்தர்கள் சொந்த ஊர்களுக்கு செல்ல ரயில் நிலையத்தில் குவிந்ததால் கூட்ட நெரிசல் ஏற்பட்டது. சித்திரை மாத பௌர்ணமியொட்டி திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் 20 லட்சத்திற்கும் அதிகமான பக்தர்கள் விடிய விடிய கிரிவலம் மேற்கொண்டனர். இதனிடையே பக்தர்களின் வசதிக்காக சிறப்பு பேருந்துகளும் சிறப்பு ரயில்களும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் இயக்கப்பட்டது. இந்நிலையில் கிரிவலம் முடித்த ஏராளமான பக்தர்கள் தங்களது சொந்த ஊர்களுக்கு செல்ல திருவண்ணாமலை ரயில் நிலையத்தில் குவிந்ததால் கடும் கூட்ட நெரிசல் ஏற்பட்டது. செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரத்தில் பாமக சார்பில் சித்திரை முழு நிலவு வன்னியர் இளைஞர் பெருவிழா மாநாடு நடைபெற்றது. 12 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெற்ற மாநாட்டில் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து பல்லாயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டனர். மாநாட்டு திடலில் வன்னியர் சங்கம் உருவானது முதல் தற்போது வரையிலான வரலாற்று தொகுப்பு புகைப்பட காட்சிகளும் இடம்பெற்றது. புஷ்பவனம் குப்புசாமியின் இசை நிகழ்ச்சி, நாட்டுப்புற கலை நிகழ்ச்சி உள்ளிட்டவைகள் நடைபெற்றன. அதைத் தொடர்ந்து வன்னிய வள்ளல்கள் தியாகிகள் என்ற குறும்படமும் ஒளிபரப்பப்பட்டது. இதனைத் தொடர்ந்து கண்கவர் ட்ரோன் ஷோ நடைபெற்றது. கூட்டணி பற்றி தான் முடிவு செய்வதாகவும் மற்றவர்கள் கவலைப்பட வேண்டாம் என்று கட்சி பொறுப்பாளர்களுக்கு பாமக நிறுவனர் ராமதாஸ் அறிவுறுத்தியுள்ளார். சித்திரை முழு நிலவு வன்னிய இளைஞர் பெருவிழா மாநாட்டில் உரையாற்றிய அவர், பல பேர் தம்மை ஏமாற்றிக் கொண்டிருப்பதாக கூறினார். கட்சியில் உழைக்காமல் ஏமாற்றுபவர்கள் ஒவ்வொருவரின் கணக்கையும் முடித்து விடுவேன் என அவர் எச்சரித்தார். தனியாக யானை சின்னத்தில் நின்று 4 தொகுதிகளில் அன்று வெற்றி பெற்றோம் என்ற அவர் இன்று கூட்டணியில் சேர்ந்து 5 தொகுதிகளில் மட்டுமே வெற்றி பெற்றதாக கூறினார். இதை பார்க்கும்போது நமக்கு வெட்கமாக இல்லையா, அசிங்கமாக இல்லையா, கோபம் வரவில்லையா என்றும் ராமதாஸ் கேள்வி எழுப்பினார்.
நம் சமூக மக்கள் நமக்கே ஓட்டு போடவில்லை என்று கூறிய ராமதாஸ், வரும் சட்டப்பேரவை தேர்தலில் கூட்டணி பற்றி தாமே முடிவு செய்வேன் எனவும் தெரிவித்தார். தமிழகத்தில் போர் பாதுகாப்பு ஒத்திகை முக்கிய இடங்களில் தொடர்ந்து நடக்கும் என தமிழக அரசு அறிவித்துள்ளது. மத்திய உள்துறை அமைச்சக ஆலோசனையின்படி தமிழகத்தில் உள்ள துறைமுகங்கள், அணுமின் நிலையங்கள், விமான நிலையங்கள், அனல்மின் நிலையங்கள் போன்றவற்றில் சிவில் பாதுகாப்பு பயிற்சி மற்றும் போர் பாதுகாப்பு ஒத்திகை கடந்த 7ஆம் தேதி முதல் நடந்து வருகிறது. நேற்று முன்தினம் தூத்துக்குடி துறைமுகம், அனல்மின் நிலையம் போன்றவற்றில் விமான தாக்குதலை எதிர்கொள்வதற்கான ஆயத்த நிலை பயிற்சி நடந்தது. இந்நிலையில் இந்தியா, பாகிஸ்தான் இடையே சண்டை நிறுத்த ஒப்பந்தம் ஏற்பட்டுள்ளது. இருப்பினும் தமிழகத்தில் முக்கிய இடங்களில் போர் பாதுகாப்பு ஒத்திகை தொடரும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் உள்ள முக்கிய அணைகள் மற்றும் நீர்த்தேக்கங்களில் அடுத்த வாரம் சிவில் பாதுகாப்பு பயிற்சி நடைபெறும் ஒத்திகை நடத்தப்பட உள்ளது. விழுப்புரம் மாவட்டத்தில் ஒரே தேர்வு மையத்தில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதிய 167 பேர் வேதியியல் பாடத்தில் 100க்கு 100 மதிப்பெண் எடுத்திருக்கும் நிலையில் முறைகேடுகள் நடந்திருக்கலாம் என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் கடந்த 8ஆம் தேதி வெளியானது. கணினி பயன்பாடு பாடத்தில் 4208 பேர், வேதியியல் 3181 பேர் 100க்கு 100 மதிப்பெண் பெற்றுள்ளனர். இதேபோல கணிதத்தில் 3022 பேரும், இயற்பியலில் 1125 பேரும், கணினி அறிவியலில் 9536 பேரும் 100க்கு 100 மதிப்பெண் பெற்றுள்ளனர். இந்நிலையில் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி ஒன்றியத்தில் ஒரே தேர்வு மையத்தில் தேர்வு எழுதிய 167 பேர் வேதியியல் பாடத்தில் 100க்கு 100 மதிப்பெண் பெற்றுள்ளனர். தவறு நடக்காமல் இவ்வளவு மாணவர்கள் முழு மதிப்பெண் பெற இயலாது என குற்றச்சாட்டு தற்பொழுது எழுந்திருக்கிறது. எல்லையில் போராடும் ராணுவ வீரர்களுக்கு தனது முழு ஆதரவையும் தெரிவிப்பதாக நெல்லையில் திரைப்பட நடிகை சிம்ரன் தெரிவித்தார். நெல்லை சந்திப்பு உடையார் பட்டியல் டூரிஸ்ட் ஃபேமிலி திரைப்படம் ஓடும் தியேட்டருக்கு சிம்ரன் மற்றும் படக்குழுவினர் வருகை தந்தனர். அங்கு ரசிகர்கள் முன்னிலையில் இந்த திரைப்படத்திற்கு பொதுமக்கள் வழங்கி வரும் ஆதரவுக்கு நன்றி தெரிவித்தனர். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய சிம்ரன், இந்த படத்தில் தங்களது குழுவினர் மிக சிறப்பாக பணியாற்றியுள்ளதாகவும், இலங்கை தமிழில் பேசுவது தொடர்பாக கடினமான பயிற்சி எடுத்ததாகவும் தெரிவித்தார். விழுப்புரம் மாவட்டம் கூவாகத்தில் நடைபெற்ற மிஸ் திருநங்கை அழகு போட்டி நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட நடிகர் விஷால் மயங்கி விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. கூவாகம் கூத்தாண்டவர் கோவில் சித்திரை பெருவிழா கடந்த 29ஆம் தேதி துவங்கியது. கூவாகம் திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான மிஸ் திருநங்கை அழகு போட்டி நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. இந்த விழாவில் கலந்து கொள்வதற்காக தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்கள் மட்டுமின்றி இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் மற்றும் மலேசியா, சிங்கப்பூர் உள்ளிட்ட பல்வேறு வெளிநாடுகளிலிருந்தும் ஆயிரக்கணக்கான திருநங்கைகள் விழுப்புரம் மற்றும் கூவாகம் கிராமத்திற்கு வந்துள்ளனர். இந்நிலையில் மிஸ் திருநங்கை அழகு போட்டியில் சிறப்பு விருந்தினராக நடிகர் விஷால் கலந்து கொண்டார். அப்போது நிகழ்ச்சி முடிந்து திரும்பும்போது அவர் மேடையில் திடீரென மயங்கியதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதையடுத்து அவருக்கு முதலுதவி சிகிச்சைக்கு பின் உடல்நலம் தேறி தெளிவடைந்தார். பின்னர் மயங்கி விழுந்த நடிகர் விஷால் காரில் மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டார். முன்னாள் அமைச்சர் பொன்முடி உடனிருந்த நடிகர் விஷாலை மருத்துவமனைக்கு காரில் அழைத்து சென்றார். சமீபத்தில் நடந்த மதகஜராஜா பட ப்ரமோஷனில் விஷால் கை நடுங்க பேசியது வைரலானது. இதனால் அவரின் உடல்நலம் குறித்து பலரும் கவலை தெரிவித்தனர். இந்நிலையில் தற்போது அவர் மயக்கமடைந்த சம்பவம் ரசிகர்களை மேலும் கவலையடைய செய்துள்ளது.